அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு அடுத்த 2 வாரங்கள் முழுவதுமே ஒரே ராசியில் சஞ்சரிக்கும் 6 கிரகங்களுடைய சஞ்சரிப்பின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் கும்பராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் கும்பராசியை சேர்ந்த விட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 2 வாரங்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் மிக முக்கிய கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், சனி, ராகு ஆகிய 6 கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத காரியங்கள் அனைத்து இனிதே நடைபெற இருக்குதுங்க. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் நீங்கள் 7.5 சனியினுடைய பிடியில் இருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. பட்டங்களும் பதவிகளும் உங்களுக்கு தானாக தேடி வந்து கிடைக்க இருக்கு. அதே போல் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறுங்க. திறமை பளிச்சிட இருக்கு. உற்றார் உறவினர் உங்களினுடைய முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்படுவாங்க. அதே போல் அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு சிறு முயற்சியிலே அவை கைகூட இருக்குதுங்க. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் தசாபுக்தி பலம் பெற்றவர்களுக்கு வந்து சேரும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள் உங்கள் ராசிநாதன் சனி ஜென்ம சனியினுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு பாதச்சனியினுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு பாதச்சனியாக மாறுகிறாருங்க. இதை குடும்ப சனி என்று சொல்வது வழக்கம். எனவே குடும்பத்தில் சுபகாரியங்கள் படிப்படியாக நடைபெறுங்க. அதே போல் விரிசல்கள் ஏற்பட உறவுகள் ஒன்றாக இணையுங்க. வீடு மாற்றம், இடமாற்றம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் விதத்தில் அமையிருக்கு. உடல் நலனும் மனநலனும் சீராக இருக்குதுங்க. உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பு பெருமை காண இருக்கீங்க. சனி விலகும் நேரத்தில் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க. அதே போல கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தவர் செவ்வாய் தற்போது உங்களுடைய ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியானவர் ஜென்ம ராசிக்கு வரும்போது தொழில் வளர்ச்சியும் எதிர்பாராத லாபமும் உங்களுக்கு கிடைக்க இருக்குங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. அதே போல் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் நிலுவையில் இருந்த பட்சத்தில் அவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. வீடு கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு நிறைவேற இருக்குதுங்க. பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலுங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு நிச்சயம் உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கும் சுக்கிரன் இத்தருணங்கள்ல குடும்பஸ்தானம் பலம் பெறுகிறது. குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் சூழ்நிலையும் அதே போல் மக்கள் செல்வங்களால் மேன்மையும் கிடைக்க இருக்குதுங்க. பெற்றோருடைய ஆதரவும் திருப்தி தரும் விதத்தில் அமையிருக்கு. விலகி சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து சேர இருக்காங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு முன்னேற்றம் காண இருக்கீங்க என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரித்து வந்த சனி பகவான் குடும்பஸ்தானத்திற்கு செல்கிறார். இப்பொழுது 7.5 சனியினுடைய முதல் 5 ஆண்டு காலம் முடிவடைகிறது. எனவே இதுவரை பட்ட துயரங்கள் குறையுங்க. பணியில் ஏற்பட்ட தொய்வு அகல இருக்கு. பணத்தால் நடைபெறாமல் இருந்த சில காரியங்கள் இப்போது நடைபெற போதுமான தொகை வந்து சேருங்க. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண இருக்கீங்க. சிக்கல்களும் சிரமங்களும் படிப்படியாக விலகுங்க. வீடு கட்டும் யோகம் அல்லது வீடு வாங்கும் யோகம் உண்டுங்க. சனி விலகும் நேரத்தில் அதன் சன்னிதானத்திற்கு சென்று சனி கவசம் பாடி வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க. அதே போல் சனியினுடைய பார்வை பதியும் இடங்கள் பலம் பெறுகிறதுங்க. குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை சனி பார்ப்பதால லாபம் 2 மடங்காக உயர இருக்கு. மேலும் தாயினுடைய உடல் நலத்தில் கவனமாக இறங்க. சிறு உடல்
கூடாது என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. ஒரு சில காரியங்கள்ல இழப்பு ஏற்பட்டாலும் அதை ஈடு செய்ய நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்கு. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கை கூட இருக்குதுங்க. வெளிநாட்டிலிருந்து அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி சிந்திப்பீங்க. அதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவால் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்க இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்க இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு மகிழ்ச்சி தரும் விதத்தில் அமைய இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கிடைக்க இருக்கு. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் தேர்ச்சி பெற இருக்கீங்க. பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் கூடுங்க. கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல ராசிநாதன் சனி ராசிக்கு நன்மையை செய்வார். கஷ்டத்தில் விடமாட்டாருங்க. குருவினுடைய பார்வையும் ராசியில் விழுவதால் அனுகூலமாகவே இருக்கிறது. 2க்குரிய குரு 5ல் இருப்பதால் பொருளாதாரம் சீர்பெறுங்க. பொருளாதாரத்தில் உள்ள மந்த நிலை மாற இருக்கு. தேவைக்கு வேண்டிய பணம் கிடைத்து விடுங்க. மனைவி அல்லது கணவன் வழியில் தனவரவு உண்டு. சுபகாரிய தடைகள் விலக இருக்கு. தாய் வழி ஆதரவு உங்களுக்கு உண்டுங்க. கல்வி தொடர்பான முயற்சிகள் பலனளிக்கும். அதே போல் வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு பணம் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திடீர் என்று கோபதாபங்கள் ஏற்படும். அது மாதிரியான நேரங்கள்ல உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக இருங்க. தன்னிலை இழப்பது கூடாதுங்க. எதையும் நிதானமாக சிந்திக்க வேண்டும். சிந்திக்காமல் பேசி சங்கடப்பட வேண்டாம். தேவையற்ற வாக்குவாதம் வேண்டாங்க. அதே போல் சரும நோய் பாதிப்பு உண்டு. தலைவலி கண்வலி பிரச்சனைகள் அதிகரிக்கும். சகோதர வழியில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம். அதனால் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலைகளை கையாள்வது அவசியங்க. அதே போல் கும்பராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய மூவரும் சனி பகவான் மற்றும் ராகு இணைந்திருக்காங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. சரும சம்பந்தமான உபாதைகள் உடலை வருத்தும். அதே போல் 7.5 சனியினுடைய பிடியினால் மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாதவையா அமைகிறதுங்க. குடும்பத்தில் வீண் செலவுகள் அதிகரிக்கும். மனதில் காரணமில்லாத அச்சமும் அவநம்பிக்கையும் ஏற்படுங்க. ஏதாவது ஒரு உபாதையினால் மருத்துவரிடம் செல்ல வேண்டி இருக்குங்க. திருமண முயற்சிகள்ல ஏமாற்றமே மிஞ்சுங்க. பணம் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க. உத்தியோகத்தில் பொறுப்புகளும் பணிச்சுமையும் அதிகரிக்குங்க. மேலதிகாரிகளின் கண்டிப்பு உங்களுக்கு பணிகள்ல வெறுப்பையும் விரக்தியையும் ஏற்படுத்தும். தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாவது ஒத்தி போடப்படுங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கும்பராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால் தாய்நாடு திரும்ப வேண்டி இருக்கு. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கும்பராசியினர் இடைத்தரகர்களினால் ஏமாற்றப்படக்கூடுங்க. எச்சரிக்கை அவசியம். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடன் எக்காரணத்தை கொண்டு வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கும்பராசியினர் சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. இத்தருணங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.